அவைக்கெல்லாம் தூங்க மாட்டாங்க. போய் சாப்பிடறானா இங்க நிக்கிறான் அங்க நிக்கிறான். மனசுதான் கரெக்டா இருக்கும். சூளத்தாலையும் இதனாலயும் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே 4 லட்சமா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கிட்டத்தட்ட அவங்க இருந்து இது பேசிக்கிட்டு ஐயா என்ன சொல்றாருன்னா மேல கொண்டு உள்ளவங்களோட வெளியில இருந்து வரவங்களுக்கு தான் இது ரொம்ப நிறைய குழப்பம். மஞ்சள் பார்த்திருப்பீங்க. இதுதான் முதல் டைம் இதெல்லாம் நிறைய வரும். அந்த இதுதான் தஞ்சாவூர்லதான் என் லைசன்ஸே இருக்கும். படிச்சிட்டீங்க. 20 படிக்க முடியுமா உங்களால? வீட்டுல குழம்பு என்ன கும்பிட்டு தான் போகணும் தம்பி. சொத்து பிரச்சனை இல்ல, அது வந்து அங்க போய் பேச வராங்க. பழைய 2 ரூபா இருக்கு பாருங்க, 2003. நீ வந்து பாத்தீங்களா லிங்க வடிவத்துல காட்சி தரான்னு சொல்லி இவங்களும் ஐயா உனக்கு 50 அடியில வேலை வைக்கிறேன், ஐயா உனக்கு 100 அடியில இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கத்துடைய ருத்ரபாக அந்த வடிவில தான் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கிறோம். இந்த சாமி வந்து பல பேருக்கு வந்து குலதெய்வமாகவும் வந்து பாத்தீங்கன்னா கத்துவாங்கல்ல ப்ரோ, வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு வேல்காடு வேல்காடு இருக்கேன். வேளால ஏற்படுத்தின ஒரு காடா, அதுதான் வந்து இந்த வேல்காடு சொல்லி வேண்டிட்டு இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டியது வச்சிடலாம். என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே. நான் புதுக்கோட்டை மாவட்டம் தூண்டிக்கருப்பு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தூண்டிக்கருப்பை வந்து ரீசெண்டா நிறைய நீங்க பாத்துருப்பீங்க. நான் செத்து போயிட்டு சொல்லிட்டேன், செத்தாண்டி போயிட்டேன். எப்ப என் பேரண்ட்ஸ் என்ன விட்டு போயிட்டாலும் அப்ப இந்த அகசரசு தூண்டிக்கருப்பு கோயில் நம்ம விஜய் சேதுபதி அண்ணா வந்து இந்த பிளேஸ்ல வந்து ஷூட்டிங் எடுத்து போயிருப்பாங்க. போயிட்டா நடிக்கிறது நல்லா தெரியுது. நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? சோ அதுக்கு முன்னாடியே இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான பிளேஸ். அப்படி என்னடா பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வேல்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த பிளேஸ நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். படிக்கலாம் என் கூட வந்திருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அன்புதானே எல்லாம் சேது. ஸோ நானும் சேது வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஆக்சுவலா சேது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல அதாவது லிங்க வடிவத்துல இருக்கு. கருப்புசாமி வந்து பாத்தீங்கன்னா லிங்க வடிவத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலா நான் அந்த இடத்துல வேண்டுதல் நிறைவேறினா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம நிறைவேற்றிட்டு போலான்றதுக்காக வரும்போது நம்ம சேது வந்து என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒண்ணு இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா, வெறும் ஒரு கோயில் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதை தாண்டி ஒரு ட்விஸ்ட் எனக்கு வச்சாரு. ஸோ இன்னைக்கு அவரும் நானும் சேர்ந்து நம்மளோட டீமோட சேர்ந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ப்ரோ இந்த இடத்துல நீங்க என்ன பாக்கணும்? நான் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற தூண்டி கருப்புசாமி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து லிங்க வடிவில் இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம மற்ற இடங்கள்ல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வேல்கள் வந்து சொருகிருக்காங்க. ஆனா இங்க 3 லட்சத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அங்க வேல்கள் வந்து இருக்குது. அதை பாக்குறதுக்குன்னே நம்ம வரலாம். நான் சில நாட்களா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது போலவே நம்ம நண்பர் போன் பண்ணி என்னுடைய வேண்டுதல் காரணமா இங்க போறேன், நீங்க எதுவும் அந்த பக்கம் போறீங்களான்னு கேட்டாரு. என்ன இப்படி கேட்டுட்டீங்க, வாங்க போவோம்னு சொல்லிட்டு அவரோட வந்துட்டேன். போய் பார்ப்போம். அதுவும் இல்லாம இந்த இடத்துல வந்து திருவிழா மாதிரி பயங்கரமா தெரியும். செம்ம கூட்டமா இருக்காங்க எல்லாருமே இந்த இடத்துல. அவ்வளவு இந்த ஆக்சுவலா இன்னைக்கு என்ன நாள் ப்ரோ? இன்னைக்கு ஆடி அமாவாசை. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடி அமாவாசை நாள் இவ்வளவு பெரிய கும்பல் இருக்கும் அப்படின்னு நான் பார்த்த எல்லா இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு வரும்போது நான் பார்த்த எல்லா வீடியோஸும் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு ஆள் மட்டும் போய் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. சோ இவரு கூட வந்தனால எனக்கு இன்னொரு பெரிய லக்கு. சோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என் கூட வந்ததுல ஆடி அமாவாசை உள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிவன் கோயில் இருந்தது. அதை நம்ம சேதுவோட சேர்ந்து பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த சேதுவோட சேனல்ல வரும். நீங்க அவர் உடனே போஸ்ட் பண்ணிருப்பாரு, அது எப்பன்னு தேடவும் முடியாது. ஸோ உள்ள போயிட்டு ரொம்ப பெருசா இருக்கும். எல்லாத்தையுமே சேர்ந்து போய் பார்க்கணும். எல்லா வண்டியும் கவர் பண்ணிடுறேன். எல்லா வண்டியும் கவர் பண்றேன். கைஸ் யாராச்சும் இங்க வந்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஐஸ் வச்சிட்டு இருக்காரு, வாங்கி. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பாக்கும்போது சின்ன வயசுல நாங்கெல்லாம் திருவிழாக்கு போன ஒரு ஃபீல் வந்து அப்படியே வருது. அப்படியே போக எல்லாத்தையுமே பாத்துட்டு போயிட்டு இருக்கோம். பலூன் கடை
ஒரு கோவில் திருவிழாவுக்கு நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. ஒவ்வொரு கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உரிமையோட இங்கே வாங்க, இங்கே வந்து வாங்கிட்டு போங்க, இங்கே வாங்க, இங்கே வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் இதை வாங்கிட்டு நம்ம ரொம்ப தூரம் போகிறனால நம்மளால் எதுவுமே வாங்காமல் வெறும் அங்கே இருக்க பருத்தி பால் அப்புறம் ஒரு 2-3 சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அப்படியே உள்ளே போயாச்சு. உள்ளே போகும்போது அந்த ஒரு போர்டை பார்த்தோன்னே எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறார், 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் நான் இப்படி பாக்குற முதல் முறையான ஒரு இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர்ல வச்சிருந்தாங்க. படமே அந்த பேர் சொல்லி படம் வச்சுமே பாட்டு எவ்வளவு சக்சஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட சக்சஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது. அருள்மிகு தூண்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் வைக்கிறாங்களோ குடும்பத்தினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கூட சீக்கிரம் வரும். இது வந்து கண்டிப்பா வந்து கோயிலோட கருப்பண்ணாங்க அப்ப பார்த்துதான் கேட்கணும். இது தூண்டியாங்கிறது வந்து அவைக்கெல்லாம் தூங்க மாட்டாங்க. நீ என்ன நினைச்சு ஒரே உறுதியா அங்க இருந்து எப்படி வந்து இங்க சேர்றோம், இதுக்கு வந்து நல்ல வழி கிடைக்கணும்னு கும்பிடுறே இல்ல, உன் மனசுதான் கரெக்டா இருக்கும். உங்க மனச்சுத்தம் இருந்துச்சுன்னா உன்னை மேல கொண்டு தூண்டிக்கிறேன். அதான் என்னுடைய சிறப்பு. எந்த யாரு எதை சொன்னாலும் நேர்மைக்கு தான் இது. குறுக்கு வழிக்கு இது வராது. கரெக்டா சொன்னாரு. குறுக்கு வழிக்கு இது கிடையாது. குடிக்கிற அப்படின்னா எந்த காலமும் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு இங்க சொல்லிவிட்டு போகணும். என்ன குடிக்க மாட்டேன்னு ஒரே கட்டுப்பாடா இருக்கணும். அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்தது. எத்தனை வருஷமாங்க வரீங்க? யாரு? நான் பக்கத்தூர் தான். பக்கத்தூர். இது வந்து என்னன்னு கேட்டா, இங்கிட்டு உள்ளவங்களோட வெளியில இருந்து வரவங்களுக்கு தான் இது ரொம்ப நிறைய குறைப்பா இருக்கு. ஓர்மையா இன்னைக்கு வந்து இத பார்க்க வரணும்னு நினைச்சேன்னா ஓர்மையா இருந்தா தான் இங்க வர முடியும். ஆனா தடங்கள் எல்லாம் நிறைய வரும். நம்ம இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாதான் வர முடியும். நினைச்சீங்கய்யா போனோம். எந்த ஊர்? இவர் போன் பண்ணி போட்டு எந்த ஊர்? திருச்சி, தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல என்ன ஊரு? எந்த ஊரை சொன்னாலும் எனக்கு மெடிக்கல் காலேஜ்ங்க. மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூருக்கு மேற்கால இருக்குது, வள்ளத்தை தாண்டி இருக்குது கலக்கால. நான் லாரி ஓட்டுனேன். தஞ்சாவூர்லதான் என் லைசன்ஸே இருக்கு. நான் இந்த ஊரு தான். ரொம்ப நன்றியா. ஆமா, ஒரத்த நாட்டு தாலுகா. நீ நினைச்சிட்டு என்ன காரியம் நினைக்கிறீங்க? உனக்கு சச்சை வேலை அடிச்சு வச்சிடுறேன், என் காரியங்கள் பூர்த்தி ஆகணும் வேண்டிக்கிட்டு நியாயம் வழங்கணும் நடக்கும். ஒரு மன துணிவா போகும். எதிரிகளையும் விட்டு வைக்காது, உனக்கு கெடுதல் பண்றவனையும் விட்டு வைக்காது. புதுசா இருக்கு, நம்ம நம்ம கெட்டதே இல்ல. ரொம்ப நன்றியா. பாத்துக்கல இதுல பாத்தீங்களா? பாத்தங்க, இதெல்லாம் வேண்டுதலுக்கு வச்சதுங்க. பூராமே இன்னைக்கு உன் காரியம் பூர்த்தி ஆகணும்னு சொல்றது. அங்க போய் பாரு, இவ்வளவு பெரிய வேலை எல்லாம் இருக்கும், பெரிய வேலை எல்லாம் இருக்குது. வேண்டுதலுக்காக வைக்கிறேன். இந்த பக்கம் மட்டும் இல்ல, 4க்கு 4 வேலை இருக்கும். நல்லா சொல்லுவாரு. வாயா ஓடுமன் நீங்க வந்து இப்பதானேங்க கூப்பிடுறேன். 2 பேரும் சொல்லுதான் பேசிட்டு இருக்கோம். போயிட்டு சாமி விட்டுட்டு எல்லாம் எது வேலை வெட்டிக்கணுமா, குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போங்க. எல்லா காரியமும் வேற ஒண்ணுமே பண்ண. நன்றிங்க. எங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இரு மனசுல போக கூடாது. பழனி போனாலும் சரி, திருப்பதி போனாலும் சரி. ஆனா வீட்டுல குளமையனை கும்பிட்டு தான் போகணும் தம்பி. வீட்டுல ஊர்ல குலதெய்வம் இருக்குல்ல, அத கும்பிட்டுட்டு போனாதான் இந்த தெய்வம் அங்க வர முடியும். என்னோட குழந்தைய வந்து ஈரோட்ல இருக்க, நம்ம அங்க போய் கும்பிட்டுட்டு தான் வரணுமா? வீட்டுல கும்பிட்டுட்டு 11 ரூபா உண்டியல போட்டுட்டு மனசுல கூட நினைச்சிட்டுங்க. மனசுல நினைச்சு நான் போற இடத்துக்கு வழி விடுன்னு சொல்லிட்டு வந்து நீ என் கூட வா. இப்ப இந்த தெய்வம் இங்க இருந்து திருப்பதி ஏழுமலையா வரும். ஆனா அந்த தெய்வம் இங்க ஏன்டா நுழையிறான்னு. ஆமா,
அதுக்குதான் குளம் அனுமதி கேட்டுட்டு வரணும். அனுமதி. இப்போ நீ உன் வீட்டுக்குள்ள நான் வரதுன்னா அனுமதி கேட்டு தான் வர முடியும். கண்டிப்பா புரியுதா நான் சொல்றது? புரியுதியா? இது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா எங்கேயும் இல்ல, தாயும் தாப்பனும் தான் கடவுள். நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்களோ உங்க தாய் தாப்பனும் தெரியாது. போய் சாப்பிடறானா இங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன். எப்படி ப்ரோ ஒரு இப்ப எல்லாம் வேண்டியதெல்லாம் ஃபுல்லா காம்பவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வேலை யார் குடிச்சிருப்பாப்ப? ஆக்சுவலா அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. தொட்டு பாருங்க ப்ரோ. துரு பிடிக்காம இருக்கு. நம்ம அதனோட சக்சஸ் ரொம்ப பெருசா பாருங்க, 2 அடியில இருந்து பெரிய ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இந்த இடத்துல. ஈஸியா படிச்சிட்டீங்க. 20 அடி படிக்க முடியுமா உங்களால? 20 அடியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி வைங்க. எவ்வளவு ஹைட் பாருங்க. இந்த வருஷத்துல இருக்கிறது இதுதான் பெருசு. தங்கமுத்து பாப்பாத்தி பெரிய வேண்டியது இல்ல. அவர் மனசு பெருசா இருந்திருக்கலாம். இது யாரு எப்படி இதெல்லாம் உண்மைங்க? நீங்க என்ன வேண்டிட்டு உங்க வேலைங்க? என்னோட வேல் வந்து வரும், பின்னாடியே வரும். அவரே வேல் தான். எல்லாமே இருக்கு பாருங்களேன். சூளம் திருசூலமும் இருக்கு. கூடி சீக்கிரம் என்னோடதும் இந்த வேல்ல வந்து சொல்ல போறீங்க. என்னோடதும் சேது ப்ரோதும் ஆடல் ப்ரோதும் எல்லாம் 3 ப்ரோ தனித்தனியா 3 பேருக்கும் ஒரு இதுக்கும் திருசூலம் மாதிரி திருசூலமா 3 சூழல் இருக்கலாம். அது மாதிரி சூளம் மாதிரி வாங்கி குத்தி எல்லாமே ஒண்ணா. அங்க இருந்து கிட்டத்தட்ட அங்க இருந்து எவ்வளவு தூரம் வரும்? எவ்வளவு எத்தனை லட்சம் ப்ரோ இருக்கு? 3 லட்சத்துக்கு மேல வந்துட்டு காலையில சென்னையில இருக்கும். இதெல்லாம் பேஜ் கோயில் நல்லா பண்ணிட்டு வெளியே வந்து மரத்துக்கு இருக்குங்களா? சொத்து பிரச்சனை ஏதாவது சால்வ் ஆயிருந்தா? சொத்து பிரச்சனை இல்ல, அது வந்து பத்திரம். அதுல என்ன வேணாலும் பிரச்சனைகள் எழுதி அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லைங்களா? இந்த எதுவா வேணா இருக்கலாம். அதை நம்ம சொல்ல விரும்பல. அவங்க அது கன்ஃபரன்ஸ் இதுவா பாருங்க. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இதுலதான் கருப்பு இருக்கக்கூடியது அருவாள் தான். இங்கதான் வந்து வேலுக்கு பதில் என்ன வேலை அந்த வேலையா மரண் மாதிரி அணைஞ்சிருக்கு. இங்க இருந்து அவங்களால பேச முடியாது. இது வரைக்கும் நீங்க வந்து நம்மளோட வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அபண்டன்ட் பிளேஸ்க்குள்ள போய் நுழைஞ்சு பார்த்திருப்பீங்க. இதுதான் முதல் டைம் வந்து பாத்தீங்கன்னா இது முதல் முறை. என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே வேண்டுதல கரெக்டா அந்த அந்த எல்லையை உட்பட்டு என்ன பண்ணிருக்காங்க, சுத்தி ஒரு வேலி போல வந்து வச்சிருக்காங்க. இன்னும் அது நீண்டு போகுது. முகத்துக்கு கூட கோழி விடுவாங்க. அதிகமா இருக்கிறது இங்கேயாதான் இருக்கும். சின்னதுல இருந்து பெருசு இருக்கு. எனக்கு எல்லாருக்கும் மேல இருக்கிறதுதான் தெரியும். எனக்கு இந்த வேல் கண்ணுக்கு தெரியும். ஆமா, ஆனா இங்க வந்து பாத்துட்டு கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல 30 அடிக்கு மேல எல்லாம் இங்க வேலை வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுது? இது வந்து நான் டைப் லைட் நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய போஸ்ட் மரம் மாதிரி இருக்கு. என்னன்னா கடவுளுக்கு அவங்க நினைக்கிறது. ஆனா கடவுள் எல்லாருக்கும் என்ன கேக்குறாங்களோ அதை கொடுக்குறாரு. கேட்கறவங்களை பொறுத்துதான் இருக்கு சின்னதா பெருசான்னு. ஆமா, அவ்வளவுதான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க ஓடிட்டு இருக்காங்க. திருவிழா போயிட்டு இருக்கு. நாளைக்குன்னா ஆடி வெள்ளி கடை. பாருங்க, கீழே எல்லாம் விளக்கு நிறைய கிடைச்சிருக்கு. எல்லாமே இண்டஸ்ட்ரி பாருங்க. திருப்பூர்ல இருந்து எல்லாமே பாருங்க இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க தான். எல்லாமே மேக்சிமம் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதா ஒரு கிலோ கீழே எல்லாம் அங்க ஏ டைப்ல ஸ்க்ரூ மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. ஏ டைப்ல வச்சிருக்காங்க. சரி ப்ரோ, எழுதிருக்காங்க பாருங்க பாஸ். அதான் கரெக்டா வந்தேன். அதான் ஓகே தான். கரூர் மாவட்டத்துல இருந்து வந்து வச்சிருக்காங்க. இல்ல எதுக்குன்னு எழுதிருக்காங்க பாருங்க. இந்த சைடு இந்த சைடு இல்ல மாபகம் பூலோகம் கொடுத்துருக்காங்க. லோகம் லோகம் பூலோகம் கீழே குத்துறதுல பூலோகம்.
இது வந்து விபூதி வைக்கிறதுக்காக ப்ரோ. பட்டையை அடிச்சிருங்க ப்ரோ. பட்டை அங்க உள்ள போய் அடிங்க ப்ரோ, சாமிட்ட போய் அடிச்சுக்கலாம். அடிக்கணுமா? அங்கதான் அடிக்கிறாங்கல்ல, அங்க அடிப்பாங்க ப்ரோ. கேட்டாச்சு. ஆக்சுவலா இங்கே வச்சுட்டு உள்ளே போய் சாமிக்கு வச்சுன்னா அங்க போய் பேச வேணாங்க, சும்மா வீடியோ மட்டும் எடுக்கலாம். போய் எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்ம வீடியோ மட்டும் எங்க போனாலும் கோயிலுக்கு தான் போறான்னு தெரிஞ்சுக்காது. இங்க ஒரு போர்டு வந்து பார்த்தோம். இந்த போர்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து கடவுளை வந்து பார்த்து வேண்டுதா அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த ரெண்டு சைட்லையுமே இந்த போட்டுக்கிறது. எல்லா கருப்பும் அப்படியே இறைவனை வழிபட்டுட்டு அப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காசு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக வெட்டப்பட்ட ஒரு பிளேஸ் வந்து நானும் சேதுமே பார்த்தோம். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது திருட்டு போச்சுன்னா, காணாமல் போன பொருள் ஏதாச்சும் போயிடுச்சுன்னா வேண்டுதல் வச்சு இந்த இடத்துல காயினை வந்து 2 துண்டை வெட்டி போட்டு போனால் அவங்களுக்கு கிடச்சிருன்னு சொல்லி சொல்கிறாங்க. பழைய 2 ரூபா இருக்கு பாருங்க, 2003. கூப்பிடுறது பாருங்க அந்த பாப்பாங்களா. இந்த சின்ன குழந்தை மாதிரி இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா, உலகமே தெரியாமல் அப்படியே நிறைய அழகாக சுற்றிட்டாங்க. பெரிய என்ன ப்ரோ, அங்கே வெட்டின காசு வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக வந்து ஏலத்துக்கு விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வேலியே காம்பவுண்ட் இருக்குது, வேலியே கோயில் ரூம் மாதிரி தனித்தனியாக இருக்குது. இந்த இடத்துல ஆகாச வீரன்றதை எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ப்ரோ. ஸோ இது நம்மளுக்கு எதிர்த்தாப்புல நம்ம நேராக அப்படி பார்த்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கருப்புசாமி வந்து பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்தில் காட்சி தரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த பிளேஸில் தான் அது நம்ம அந்த பிளேஸ்லேருந்து வீடியோ எடுக்கக்கூடாது, நம்ம தூரத்துலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஃபோட்டோவும் இதில் என்க்ளோஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கெடா வெட்டுறதுக்கு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அருவாள் இது எல்லாமே சுற்றி இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இது காலையிலே முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 3 ஆகிருக்கு. ஸோ கெடா வெட்டி பக்கத்தில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாமே அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடியது. இன் அண்ட் அரௌண்ட் இது சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கன்னா டெட் எண்ட், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அந்த கருவறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அதாவது ஐயா இருக்கிற இதுலேருந்து நேராக நம்ம ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம் எண்டுக்கு, அதாவது அவுட்ரு வெளியே போய் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சாதான் முதல் வேலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெட் வச்சது. இல்ல அப்படி இல்ல, இது எப்படி வேண்டுதல் அப்படின்னா ஒரு ஆர்ப்பரித்தல் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு கடவுள்கிட்ட வேண்டும் போது அவரும் அள்ளி கொடுக்குறாரு, இவங்களும் ஐயா உனக்கு 50 அடியில வேலை வைக்கிறேன், ஐயா உனக்கு 100 அடியில வைக்கிறது வந்து கோயில் நிர்வாகம் அங்கங்க பெருசா ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்க அவங்க எங்க வேணாலும் விருப்பப்படி வச்சுக்கிறாங்க, அப்படிதான் வச்சுக்கிறாங்க. அவங்க ஒண்ணு சாத்துறாங்க, கோயில் நிர்வாகம் அந்த வரிசையில வச்சிருக்கோம்.
ஆக்சுவலா பின் டிராப் சைலண்டா இருக்குங்க இந்த இடம். இவ்வளவு பேர் இருக்காங்களா இந்த இடத்துல, சத்தம் கேட்டு கண்டிப்பா நான் கூட 3 லட்சம் வேலை எங்க வச்சிருப்பான்னு பார்த்தேன். நானுமே அப்படிதான் bro நினைச்சேன். மொத்த கோவிலுமே வந்து பாத்தீங்கன்னா வேலையால சூளத்தாலையும் இதனாலயும் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே 4 லட்சமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 லட்சம் சொன்னது எப்பயோ சொல்லிருக்காங்க. ஆனா எண்டுல ஒண்ணு வச்சிருக்காங்க அங்க கடைசியில பாருங்க அவுட்டர்ல முதல் வேல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது வந்து எல்லையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இங்க இருந்து பார்த்தேன் அப்படின்னா நல்லா இருக்கு. இங்க இருந்து இதுதான் இது ஒரு வகையான வெளி போற வழின்னு சொல்லலாம், உள்ள போற வழின்னு சொல்லலாம். இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேங்க பாருங்க. இங்க இருந்து ஆரம்பிக்குது வேலுன்னு வச்சுக்கோங்க. இத இருந்து ஆரம்பிச்சு போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் வேல் இந்த கோயில ஃபர்ஸ்ட் வச்ச வேல் இந்த வேலா இருக்கும். அது அவர்கிட்ட பூசாரிட்ட கேட்டுக்கலாம். உள்ள இருக்கிற அந்த கருப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கத்துடைய ருத்ரபாக அந்த வடிவுல தான் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு வருஷமா அவர் இங்க இந்த இது வழிபட்டு இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியல. ஆனா இது ஒரு காடு போல இருக்கு. அந்த இதை தாண்டி வெளில வந்துட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க தைல மரம் கடைசியா அதோட எல்லைன்னு நினைக்கிறேன். அந்த எல்லையில இருந்து நேரு சாமிக்கு நேரா ஒரு வேல் வந்து ஊனிருக்காங்க. சோ இந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல் தான் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா அவங்க லைஃப்ல சக்சஸ் ஆனது. நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வந்து வெற்றி பெற்று சக்சஸ் ஆகி அவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான்றது வந்து நம்ம முன்னாடியே இருக்குது எவிடன்ஸ் இது எல்லாமே. இது வந்து இந்த ஊர்ல இருந்து இருக்கிறதோட வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு அதிகம் பிரம்மாண்டமா இருக்குல்ல. இந்த சாமி வந்து பல பேருக்கு வந்து குலதெய்வமாகவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. குலதெய்வத்தை எல்லாரும் வந்து வணங்க முடியாது. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லாம அந்த உரியவங்களும் வராங்க, மற்றபடி வெளியூர்கள்ல இருந்து அதிகப்படியோர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது. வெளியில நிக்கிற காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டிஎன் அந்த நம்பர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கு. அதுவும் அங்க உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆடு வெட்டி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சிவப்பு மண்ணா இருக்கு அந்த இடத்துல. அங்க தெரியும் அதோ நேரா அந்த வளையம் இருக்கு பாருங்க, அங்கதான் சாமி இருக்கிற இடம். ஆனா அங்க வந்து காணொலி எடுக்க கூடாதுன்னாங்க. கண்டிப்பா அது மாதிரி மதிக்கக்கூடியது அப்படின்ட்டு நம்ம அங்க எடுக்கல. அங்கதான் மக்கள் எல்லாமே வந்து நிக்கிறாங்க. பெண்கள் வந்து எதிர்புறமும் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 புறமும் வந்து நிக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ரவுண்டுமே அந்த இடம் பாருங்க. எங்க கொண்டு போயிருப்பாங்க அவங்க இந்த ஆட்டெல்லாம் வெட்டி சமைக்கிறதுக்கு அங்க சைடுல இடம் இருக்கு. அங்க ஆடு கோழி சமைச்சு அந்த மாதிரி அவங்க குடும்பத்துல தானே வெட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க மாலைகளாலையும் பூவாலையும் நிறைஞ்சிருக்கிறாரு தூண்டி கருப்பு. 2 நாளா அவர் நினைச்சிருந்திருக்காரு. எனக்கும் அந்த மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. பார்த்தா இன்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்துச்சு. அதுவும் இல்லாம அவர் அந்த ஐயா சொன்னாரு பாத்தீங்களா, நீங்க நினைச்சாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 பேர் வந்தாச்சு. ஆக்சுவலா இது வந்து கடவுள் நம்ம வந்து அழைச்சிருக்காரு, வாயா உனக்கு வெற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நம்மளுடைய என்னைக்குமே நான் காலையில எழுந்ததும் எங்க போகணுங்கிறது எனக்கு தெரியாது. எழுந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் முடிவே எனக்கு அது வரும், நான் எங்க போறது அப்படின்ட்டு. நானே நினைச்சு கூட ஒரு சில இடங்களுக்கு போகவே முடியாது. நம்ம எழுந்து வெளியில வந்து அந்த 2 ரோடு பிரியற இடத்துலதான் நம்ம ஓகே இந்த இடத்துல இப்படி போவோம் அப்படின்ட்டு அங்கதான் எனக்கு வந்து இன்னைய வரைக்குமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய பிளான் போடுவோம். அப்படி வந்து அழைப்புதான் இன்னைக்கு வரைக்கும். நானும் அவரும் சேர்ந்து போகும்போது நிறைய பிளான் பண்ணுவோம். அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். இது வந்து ஒரு கோயில் தான் இங்க வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பிளஸ் இங்க வச்சிருக்கு. ஆனா இங்க ஆடோட இங்கேயே ஆடு வந்து இந்த வளர்த்து இங்கேயே கொடுப்பாங்களாமா இல்ல வெளியில வெட்டி எடுத்து நல்லா வந்து பாத்துக்கலாம். பட் அதுவுமே வந்து நம்ம ஆடு அந்த இதுதான் பாத்துருச்சா இதான் வந்து பலி கொடுக்குற ஆடு வெட்டுற ரூபாவா வச்சிருக்காங்க. சாமிக்கு நேரா ஒரு 100 அடி தூரத்துல கரெக்டா பாருங்க.
நம்ம தான் வந்து வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க வீடியோ எடுத்துட்டு அது பர்சனல் யூஸ் ப்ரோ. வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க 35 அடி வேலை. ஆமா 35 அடிக்கு மேலே வச்சிருப்பாங்க. வேலை இருக்கு, சூளம் இருக்கு. இந்த ஜெயிச்ச வெற்றியை கொண்டாடிட்டு இது வந்து பழைய காலத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கத்துவாங்கல்ல ப்ரோ, வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அப்படியே அந்த வேல்காக இருக்கு. இங்க வச்சிருக்கிற அந்த வேல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முருகருடைய அந்த வைக்கிற அந்த வேலுடைய அம்சம் இங்க இருக்கு. ஒரே ஒரு சூளம் மட்டும், அந்த 2 சூளம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 3 சூளமா நிறைய சூளங்கள் நிறைய இருக்கு, இடையில இருக்கு, பெருசா இருக்கு. சேலம் எல்லா இடத்துலயும் வராங்க. சாமியுடைய கருவறையில இருந்து அதனுடைய அர்த்த மண்டபத்துல இருந்து அதோடைய மதில் சுவர், சுற்றுச்சுவர், ஒரு வெளிப்புற சுற்றுச்சுவர் அப்படிங்கிற பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வேலாலதான், வேலுதான் ஃபுல்லா. அதனாலதான் இந்த வேல்காடு. ஓகே 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 ஓகே. மரத்தை விட வேலு தானே அதிகமா இருக்கு வேல்காடு. ஓகே 3 லட்சம் மரம் இருக்குமா என்னன்னு தெரியாது. ஏன் இது மட்டும் சாஞ்சு இருக்கு? நிமித்திங்க ப்ரோ. இல்ல அது புதைச்சுதான் இருக்கு, அது புதைஞ்சுதான் எனக்கு ஆர்டர் ப்ளோ சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெளிவான இது வருது. அதாவது ஒரு மரக்காடு, ஒரு கொள்ளைக்காடு, அந்த மாதிரி தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வேளால ஏற்படுத்தின ஒரு காடாம், அதுதான் வந்து இந்த வேல்காடு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு இங்க கூட்டம் வந்தமைக்கு ரொம்ப நன்றி. அங்க சாமி உருவ போட்ட சாமி அவங்க ஒண்ணு இருக்காங்க. ரொம்ப அடர்ச்சியா இருக்கு. இதுதான் வந்து இப்ப சாமியோட கருவறை மாதிரி. இது கிட்டத்தட்ட இந்த வரிசையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50க்கு மேற்பட்ட அவ்வளவு பெரிய அடர்ச்சி. ஒரு 10 அடிக்கு வந்து இது ஒரு இதுக்காக தான் வந்தீங்க வேண்டிட்டு ஜானி ப்ரோ போடுங்க. இது கண்டிப்பா வந்து நம்ம பண்ணணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா பண்ணிடலாம். ஏன்னா வந்து போடுவாங்க இதெல்லாம். இல்ல இதுவும் வகையான வேண்டுதல் வந்து வைப்பாங்க. யாராவது பண்ணணும் அப்படின்னா தாராளமா அப்படியே அதுலயே கண்டினியூ பண்ணி பண்ணலாம். இதுவும் ஒருவேளை இல்ல உருவ வழிபாடா இருக்கும். அங்க வந்து இயற்கையான அந்த வழிபாடு. இங்க உருவத்துல ஐயனார வந்து கருப்பை வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. வீரன் சோ கைஸ், ஆக்சுவலா இந்த இடத்துல மேக்ஸிமம் நம்ம இங்க இன் அரௌண்ட் எல்லா பிளேஸுமே வந்து பார்த்து முடிச்சிருப்போம். சோ இந்த வீடியோ கம்ஸ் டு தி எண்ட். ஆக்சுவலா இதோட நம்ம முடிச்சுட்டு கிளம்பலாம். அண்ட் சேது ப்ரோ இதான் சாமிக்கு பின்னாடி நம்ம நிக்கிறது வந்து பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு தூண்டி கருப்பு அமைஞ்சிட்டு இருக்கிறாரு. சாமியை பார்த்து பயப்படுறாங்க இல்லையோ, ஆனா அந்த சாமியை பத்தி கண்டிப்பா வேற என்ன இது வந்து நம்ம என்ன நல்லது என்ன நினைச்சதோட எண்ணத்தோட வரமோ அதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதலோட தான் வந்துட்டு இங்க எல்லாமே நின்றுட்டு இருக்காங்க சந்தோஷமா. அதாவது பண்ணதை வந்து சக்சஸ் பண்றதுக்காக தான் இந்த வேலெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. சோ நம்ம மேக்சிமம் நிறைய வந்து பார்த்தாச்சு. நம்ம சேதுபுரம் வந்து என்ன வேண்டிட்டு வந்திருக்காங்க, நீங்க என்ன பண்ணாங்க? நான் சாமியை பார்க்க தான் வந்தேன். சாமியை பார்க்க வேண்டுதல் 2 வேண்டுதல் ஸ்பெஷல். எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு எந்த வேண்டுதல் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி வேண்டிட்டு வந்துருவேன். எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டுதல் வச்சிடலாம். சாமியதான் பாக்காங்க. சோ ஆக்சுவலா எனக்கு வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து வெற்றிக்கு உண்டான அறிகுறி நமக்கு அதுவே எனக்கு சந்தோஷம் தான். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து சாதாரணமா நினைச்சாலாம் வர முடியாது. இது வந்து ப்ரீ பிளான் எல்லாம் கிடையாது. காலையில பிளான் பண்ணோம், டக்குனு 11 மணிக்கு சொன்னாரு, எங்கெங்கயோ போனோம், எங்கெங்கயோ பிளான் பண்ணோம், டக்குனு இங்க வந்தாச்சு. சோ இந்த ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம நீங்க வீடியோ எடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம எடுத்திருப்போம், கண்டினியூஸா நம்ம எடுத்திருக்க மாட்டோம். எல்லா இடத்துலயுமே எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்காங்க, யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்றது கூட. சோ என்னோட ட்விட்டர் தேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேதுவும் என் கூட வந்த எல்லா நண்பர்களுக்கும். ஏன்னா
நான் போறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் கூட யாரு கூட்டு போறதுன்னு தெரியல. எனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் காலே நான் இதுதான் பண்ண ப்ரோ, இங்க போலாம் நம்ம போலாமா அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா போயிடலாம் ப்ரோ அப்படின்ட்டாங்க. சோ எனக்காக அவங்க டைம் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எத்தனையோ கோயில் வந்து போயிட்டு வந்திருப்போம். ஆனா இப்படி வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. இவ்வளவு வேலை வந்து வச்சு நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பாருங்க, இது வந்து அந்த சைட்ல வந்து என்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கும்பல் இருந்திருப்பாங்க. இந்த சைட்ல வந்து பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. பாருங்க, ஏன்னா ஃபுல்லா சாமி கும்பிட்டு அந்த சைட்ல எல்லாமே போயிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் ஓரளவு கம்மியா தான் இருக்காங்க. எப்பயுமே கும்பல் ஜாஸ்தியா தான் இருக்கும். போயிட்டே இருக்கு ஆக்சுவலா. எள்ளி வச்சோன்னே எந்தெந்த கோயிலுக்கு எள்ளி வைக்கிறாங்களோ அந்த கோயில எல்லாம் கவர்மெண்ட் வச்சுக்குது. இப்போ ஒரு சன் டிவி பாத்தீங்களா, சன் டிவில பேட்டி நானே கொடுத்தேன். 9 வருஷம் ஆகுது. 8 வருஷம் 10 வருஷம் ஆகும் பேட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பிரபலமானது. அதுக்கப்புறம் வர மக்கள் எல்லாம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேண்ட டிவில ஒண்ணு கொடுத்தோம். கொடுக்கும்போது கயிறு கட்டுறதுக்கு வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு வந்து கொஞ்சம் அவர்கிட்ட உத்தரவு கேட்டேன். என் பிள்ளைய வார்த்தை நல்லபடியா பண்ணி வரும் அப்படின்னாரு. அதையும் நல்லபடியா இருக்காது. இதுவே இந்த ஒண்ணு அரசாங்க கோயில் இப்போ எடுத்துட்டாங்க. இந்த உண்டில வச்சோன்னே நிலமலை இருந்துச்சுன்னா ரேட்டு நான் எடுத்துக்கிற பாத்துக்கிட்டாங்க. இது ஒரு புண்ணியம் இல்ல. நிர்வாகம் நீங்க தான் பண்ணிட்டாங்க. அம்மா பாத்து பெரியம்மா அரங்காவலரு, நாங்க சித்தப்பா. சித்தப்பா அவங்க பெரியம்மானா அவங்க குழந்தை பையன். சாமி உருவானது எப்படின்னா நீங்களா இது பண்ணுவீங்களா? அந்த சாமி வச்சுக்கீங்க உள்ள கருவறையில இருக்குல்ல, அது சிவன் வடிவத்துல இருப்பாரு. அது வந்து நம்ம ருத்ரபாக மாதிரியே இருக்காது. அது பார்க்க ருத்ரபாக மாதிரியே இருக்கு. சிவன் வடிவத்துல இருப்பாரு. நம்ம சிவன் எந்த சிவன் நடுவில் இருப்பாருல்ல, சிவலிங்கத்தோட அந்த சிவன் அந்த சிவனோட ஜான் பிள்ளை மாதிரி இருப்பாரு. சிவன் அது தெரியுங்களா? நம்ம இங்க தெற்க ஒரு சிவன் ஏதோ ஒரு காசியா என்னமோ தெரியல, அந்த சிவன் சின்னதா இருப்பாரு. அதே மாதிரி இவரு இருக்காரு. அதனால இவரு வழங்குறாரு. இவருக்கு வந்து நம்ம நாட்டுக்கோடி செட்டியார் வந்து நான் எல்லாம் பண்ணித்தானே, கொட்டை கடையெல்லாம் போட்டு அப்பவே. அப்பனா எங்க தாத்தா காலத்திலேயே எனக்கு அவர் சொல்லிடாம தெரியும், நம்ம என்ன தெரியும், எனக்கு அதெல்லாம் வேணாம், இப்படியே இருக்கேன்டா அப்படின்ட்டாரு. அதான் இப்படியே இருக்காரு. வர்ற மக்களும் அவருக்கு தேவை வந்து வேலு இரும்பு. கொஞ்சம் வசதியாச்சுன்னா ஒரு கடை விட்டு 10 பேருக்கு கனவு போடணும். இன்னும் கொஞ்சம் வசதியாச்சுன்னா இதே மாதிரி பெரிய வேலு வசதி ஏத்தா அப்படி பண்ணிடுவோம். அவங்க முடிஞ்ச மட்டும் நீதான் செய்யணும்,
அதுதான் செய்யணும் அப்படி கட்டாயம் இல்லை. அவர் என்ன செய்யலையோ அதை செய்ய முடியாது. இது சுத்தம் சைவம். சிவன் என்ன சிவன் சைவம் தான். அதே மாதிரி இவரும் சைவம். முன்னாடி இருக்கிற பத்தி முன்னாடி கருப்பரு அவர்தான் காளி. அதுக்கு பேர் சொல்றது நம்ம தூண்டி கருப்பருக்கு நம்ம கிடா வெட்டுறோம் அப்படின்னா அவர் பேரு விளங்குது. இவருக்கு பேரு என்ன? அது தூண்டி கருப்பர். அவர் சுத்த சைவம். இங்க முன்னாடி இருக்கிற பாத்தீங்களா நம்ம கயிறு கட்டுறாங்கல்ல அவர் முன்னாடி கருப்பர். அவர்தான் கிடா வெட்டுறது. பேர் வந்து அவர் விளங்குவார். இவர் காவி சாப்பிட்டு போயிடுவாரு. எது தெரியாதுன்னா ஒண்ணும் இல்லாம வீட்டு சாப்பிட்டு வந்துருவாரு. அவர் பேர் விளங்குவார். துணை கடை விட்டுருக்கோம் வாங்கப்பா அப்படின்னு அந்த இது வேற ஒண்ணும் இல்லை. நன்றி சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஆக்சுவலா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் நம்ம சேது தெரியும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேதுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய். கூட வந்து 2 பேர்த்தையும் என்ன காமிக்க வந்துட்டு பாருங்க. நான் காமிச்சிருக்கேன். சோ ஆடல் ப்ரோ நான் கூறுவே தான் இந்த வீடியோல உள்ள வீடியோ ஃபுல்லா பென்ஷோ தமிழ் ஆக்சுவலா அட்மாஸ்பியர் அங்கங்க இருக்கு. நமக்கு வீடியோல அட்மாஸ்பியர்